அனைவருக்கும் வணக்கம். ஒரு பள்ளியில் ஆசிரியர் போர்டில் 1000 சொல்லி எழுதுறாரு. பெருசாக எழுதுறாரு. இது எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லா பசங்களும் 1000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறான்னா ஒரு ஜீரோவை ஆட் பண்ணுறாரு. பசங்கள்லாம் 10,000ன்னு சொல்லுது. சொன்ன பிறகு இப்போ சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜீரோ ஒன்றுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறாரு. பின்னாடி ஆட் பண்ணாமல் ஒன்றுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறாரு. இப்போ எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாரு. பசங்களாம் அதே 10,000 தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூவான மதிப்பு. அந்த 1க்கு பின்னாடி ஜீரோவை ஆட் பண்ணால் ஜீரோவோட மதிப்புமே கூடுது. அதுவே அந்த 1க்கு முன்னாடி ஆட் பண்ணால் ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு அறிவிச்சிறந்தவர்களை ஒருத்தரை பார்த்து நம்ம பின்பற்றி போனோம் அப்படின்னா நமக்கும் வாழ்க்கையில் நிறைய நம்ம கற்றுக்கலாம். ஸோ அவங்கள பின்பற்றி நம்ம போனோம். முக்கியமானவங்களாம் அறிவிச்சிறந்தவர்களை, ஒழுக்கமானவர்களை, நாளும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம் தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வரோம். எடுத்தோடனே நமக்கு எல்லாம் தெரியாது. ஸோ எல்லாமே தெரிஞ்ச ஞானம் உள்ளவர்களை நம்ம பின்பற்றி போனால் நம்ம மதிப்பு உயரும். ஒரு கட்டத்தில் அவங்களையே நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளிட்டு நம்ம முன்னாடி போனோம். அதாவது அவங்களுக்கு முன்னாடி போகும்னு நினச்சா நம்ம வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் அழகாக எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.